என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த வேல்பாரி படத்தை கொண்டு வரதுக்கு தயாரிப்பாளர்களை மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு ராமாயணம் அப்படின்ற படத்தை வந்து நம்ம எத்தனையோ தடவை பார்த்திருக்கோம். அந்த படத்தை ஒரு 4500 கோடியில பாம்பேல ஒரு நிறுவனம் பண்ணும்போது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய ஒரு வீரனை பத்தியான ஒரு நாவல் இது படைப்பா வரும்போது உலக சினிமாவை பார்த்து வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சினிமா வரணும், அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் கொடுத்தது நம்மளுக்கு சொல்லியிருந்தேன். இந்த படத்துடைய ட்ரெய்லர் பாடல்கள் பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லாமே ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்கு. தமிழ் சினிமா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எமோஷனலான ஃபேமிலி த்ரில்லர் படங்கள் நல்ல வெற்றி அடையும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 திரைப்படம் பெரிய வெற்றி. ஒன்று டிஎன்ஏ, இன்னொன்று வந்து மார்கன். ரெண்டுமே ஃபேமிலி சம்பந்தப்பட்ட த்ரில்லர் படங்கள். இந்த படமும் அதே மாதிரி ஒரு பெரிய வெற்றி அடைன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ்வளோ சிறப்பான ஒரு கதையோட இருக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸோட, ஃபேமிலி இமோஷனோட ரொம்ப சூப்பரா இந்த படத்துல வந்து மூமாறன் பண்ணியிருக்காரு. மூமாறன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய இரவு காயம் கண்கள் படம் தொடங்கி அது பிறகு கண்ணை நம்பாதே இன்னைக்கு படம் 3வது படமா வருது. ரிலீஸ்க்கு முன்னாடி, டப்பிங் முன்னாடி எனக்கு மொத்த படத்துக்கு நீங்க போங்க இல்லையா அதை பத்தி இல்ல அப்படின்னு ஒரு நடிகர் சொல்லும் போது அவருக்கு அந்த படைப்பு மேல எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம போயிடுது. ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு நடிகரா எல்லாருமே இருக்கணும். சமீபத்தில் அமீர் கான் அவர்கள் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, 15 வருஷமா நான் சம்பளமே வாங்கினதில்லை என் படங்களுக்கு. என் படங்கள் வெற்றி அடையும் போது அதனுடைய லாபத்துல இருந்து தான் பங்கு எடுத்திருக்கிறே தவிர நான் சம்பளம் வாங்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு அமீர் கான் பல படங்கள் வெளி தயாரிப்பாக நடிச்சிருக்காரு. ஒரு அமீர் கான் அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் நடிகர். அவர் சொல்லும் போது தமிழ் சினிமாவில் இருக்கிற பல நடிகர்கள் இதை முன்னுதாரணமா வச்சுக்கிறோம். நீங்க வந்து எப்படி சார் நம்புறது, தயாரிப்பாளர் ஏமாத்தி போயிட்டாங்கன்னா அப்படின்னா ஈஸியா பண்ண முடியும். அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் நானும் சைன் பண்ணுவேன்னு சொல்ல முடியும். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மைண்ட் தான். யாருமே கேஷ்ல வாங்கி பண்ண முடியாது பிசினஸ் எல்லாம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில பெரிய பெரிய நடிகர்ல இருந்து எல்லா நடிகர்களுமே ஏதாவது ஒரு ரைட்ஸை லிங்க் பண்ணிக்கிட்டோ இல்ல ப்ராஃபிட்ல ஷேர் வாங்கி பண்ணும்போது தமிழ் சினிமா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா நல்ல நல்ல படைப்புகள்லாம் வர இந்த சினிமால மிகப்பெரிய தாக்கம் யாருக்கு ஏற்படுதுன்னா தயாரிப்பாளர்கள் தான். எவ்ரி வீக் பல தயாரிப்பாளர்கள் அவங்க போட்ட முதலீட்டை இழந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க வந்து மிகப்பெரிய பேஷனோட ஒரு சினிமாவுக்கு வராங்க. ஆனா படம் மொத்தமா தோல்வி அடைஞ்சு எதுவுமே இல்லாம போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னா நடிகர்கள் எல்லோருமே தயாரிப்பாளருக்கு உறுதுணையா இருக்கணும்னு இந்த நேரத்தில் மீண்டும் கேட்டுக்கிறேன். அப்படி உறுதுணையா இருக்கிற ஜி பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.